ஐயாவை கேள்வி கேட்க கார்ல வரீங்க, கோட்டு சூட்டு போட்டு வரீங்களே, அந்த கோட்டு சூட்டு கார் எல்லாம் யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. எம்பி பதவியில இருக்கீங்களே ராஜ்யசபால, அது யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. டாக்டர் பட்டம் வாங்குனீங்களே, அது யாரு கொடுத்தது? நம்ம ஐயா கொடுத்தது. ஆனா இப்படி கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம ஐயாவையே எட்டி எட்டி உதைக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? இதெல்லாம் யார எழுதி கொடுத்தது? தெரியலங்க. பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருக்கு. இதை விட வேற என்ன இருக்கு? பார்த்து பார்த்து படிக்கிறீங்க, எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு வந்து மனப்பாடம் பண்ணல. இது எல்லாமே ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. நீங்க என்ன உழைச்சா வாங்குனீங்க? ஐயா ஒன்னும் சும்மா இல்ல. 96,000 கிராமத்துக்கு நடையோ நடையோன்னு நடையோ நடையோன்னு நடந்தாரு. சிறைச்சாலையில படுத்து உறங்கினாரு. ரத்தத்தை வேர்வையா சிந்தினாரு. இதெல்லாம் எதுக்காக? உங்க பையன் ஏசி கார்ல போகணும், ஏசி ரூம்ல படுத்து தூங்கணுங்கிறதுக்காகவா? கிடையாது. நம்ம சமூகத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாரு. எல்லாரும் 75% நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவரு அன்பு வெறும் 15% தான் போறாரு. இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணாரு? ஐயா பேரை சொல்லி பதவி வாங்குறாங்க, ஆனா ஐயாவுக்கே பச்சை துரோகம் பண்றாங்க.